வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏன் மாப்பிள்ள நேற்று சந்திரகிரகணம் நடந்துச்சாமே தெரியுமா உனக்கு? நீ எதுவும் பாத்தியா? அதை எதுக்கு அண்ணாந்து பாத்துக்கிட்டு என்ன பிடிச்ச கிரகமா தான் நீ இருக்கிய. அத்தாடி என்ன காலையில இவ்வளவு உக்கரமா இருக்கான்? ஒருவேளை எதுவும் திருந்த முயற்சி பண்றானோ? அஜேஷோ அப்புறம் ஏன் நிலைமை? இங்க பாரு, சண்டை போடாதா, எனக்கு பிடிக்கல. என் கூட சண்டை போட கூட இப்பெல்லாம் பிடிக்கல உனக்கு. ஏன் தப்பு தான்டா. புரிஞ்சுக்கிட்டல விடு. உன்னை போய் சூஸ் பண்ணல, ஏன் தப்பு தான்டா. என்ன திடீர்னு கோவமாயிட்டா? அடியே, உன் கைய புடிச்சு ப்ரப்போஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு உன் காலை புடிச்சு சாரி கேட்க ரொம்ப நேரம் ஆகாதுடி. என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. யார வம்புலுக்கலாம்? நம்ம கட்டின புருஷன் தான் கரெக்ட். ஓகே, வம்புலுக்கு ஆள் கிடைச்சாச்சு. எப்படி வம்புலுக்கலாம்? ஐடியா என்னையா? போன் பண்ணா நம்பர் பிஸி பிஸினே வருது. எவட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இன்னைக்கு வம்புலுக்கலாம். ஜாலியா பொழுதுபோக்க ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இங்க பாரு, ஏய் உருட்டுடி. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. சரியா போச்சு. ஏண்டி சப்பாத்தி உருட்ட சொன்னி நானே, நீ என்னால ஆனா 100 வருஷம் வாழணும்னு உருட்டுற. காலம் போடும் வயசுல இந்த ரொமான் தேவையா? சரி சரி, கோச்சிக்காதா. யாராவது கால் பண்ணா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு, புரியுதா? சரிங்க, அப்படியே அந்த குழம்பு எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஆனா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் புது பொண்ணு மாதிரியே இருக்கா. போங்க ஐயா, வைக்கப்படாதா? இன்னும் குழம்பு வைக்க தெரியல, அத சொன்னேன். குழம்புல உப்பு இல்லடி. 9 கோளும் ஒன்றாய் காண. ஹலோ, அவர் வீட்டில் தான் இருக்காரு. சரி வச்சடா. ஏண்டி நான் வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொன்னேன். யோ, இது எனக்கு வந்த காலையா? சும்மா நொய்யன்னு கத்தினீர. வாக்க ரொம்ப அழகானது மச்சான். என்னடா திடீர்னு எப்பனாட்டி ஊருக்கு போயிடுச்சு. அப்ப நேற்று வரல என் வாழ்க்கை அழகா இருந்தது மச்சான். என்னடா சொல்ற? அவ ஊர்ல இருந்து வந்துட்டான். டேய், போனா வந்துதானே ஆகணும். இல்ல மச்சான், நான் போனதுனால தான் வந்தது. போனதுனால வந்ததா? ஏய், ஒண்ணுமே பெரியலடா. உனக்கு பெரியல, எனக்கு பெரிய போகுது. இப்ப உனக்கு செருப்பு பெரிய போகுது. ஒழுங்கா சொல்லா. இல்ல மச்சான், ஒண்ணு கிடைக்க கதவு திறந்தா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஏறிடுது. அவளுக்கு போன் பண்ணி பாத்ரூம்ல ஏதாவது ஆட்டோமேட்டிக் லைட் போட்டிருக்கியான்னு கேட்டேன். என்னையா குடிச்சிருக்கியா? நம்ம பாத்ரூம்ல லைட்டே இல்லையான்னு சொன்னான். அப்புறம் என்ன, லைட் வாங்கி போட வேண்டியதானே? லைட்டை நேற்றே வாங்கி போட்டேன் மச்சான். ஃப்ரிட்ஜில் யாரு ரசத்தை ஊற்றி வச்சான்னு கேட்குறான். ஹலோ, டேய் என்ன நேற்று நான் அத்தனை கால் பண்ண ஒரு கால் கூட எடுக்கல. டேய், படத்துக்கு போயிருந்தேன் மச்சான், அதான் எடுக்கலையா? ஏய் ஆமா, ஆண்டவர் படம் ரிலீஸ் இல்ல, போய் பார்த்தேன். எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னு கேக்குறியா? படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியல. படம் நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். படம் நல்லா எடுத்துருக்காங்களா எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஒருவேளை படம் நல்லா எடுத்து நல்லா இல்லைன்னு சொன்னா தப்பு. ஆனா நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றது என்ன தப்புன்னு தெரியல. ஆனா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியல. படம் நல்லா இல்லாம எடுத்திருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா படம் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்கான்னு தெரியல. எப்பா டேய் போதும்டா, எதுக்கு நான் கமல் கிட்டே கேட்டுக்கலாம். என்ன குளங்குமார ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க போல? ஆமா மச்சா, தங்கச்சி பொண்ணு பார்க்க வரானுங்க, அதுக்கு ஏன்டா வருத்தமா இருக்கா? இல்ல மச்சான், இந்த மாசத்துலயே 10 பேர் பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது மச்சான், அமைய வந்தா அமையும். அது இல்லடா, வரவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறோம், சாப்பிட்டு சாப்பிட்டு பொண்ணு பிடிக்கலன்னு போயிடுறானுங்க. அப்போ உனக்கு பொண்ணு பிடிக்கலன்றது கூட மேட்டர் கிடையாது, ஸ்நாக்ஸ் தான். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன பண்ற, வரவங்களுக்கு பப்ஸு வாங்கி வை. அதை சாப்பிட்டா வாயில மீசையில ட்ரெஸ்ஸில் கீழே கொட்டி அசிங்கமாயிடும். அதனால யாருமே அதை தொட மாட்டாங்க. அப்புறம் அவங்க வழக்கம் போல பொண்ணு பிடிக்கலான்னு போனதுக்கு அப்புறம் பப்ஸை கடையில் கொடுத்து காசு ஆக்கிடலாம். நெக்ஸ்ட் டே நான் குளம்குமார் ஒர்க்கவுட்டாச்சா? ஏய் ஒழுங்கா ஓடிடு, நானே கடுப்புல இருக்கேன். என்ன மச்சான், வந்தவனுக்கு இதே விடலையா?
உன் பேத்தை கேட்டு வாங்கி வச்சேன். என் மாமங்காரன் 3 வருஷம் தின்ட்டான். ஏய் மச்சான் எங்கடா இருக்க? நான் தாலி கட்டனே குந்தாணி, அதுகிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணி அடிக்க வந்திருக்கேன். ஆமா, ஏன் கேக்குற? நான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ என்ன பார்க்க வரதா உன் ஒய்ஃப் கிட்ட சொன்னியாம். அதான் ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுனாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.